சுயதொழில் பகுதியில் இன்னைக்கு தேனி வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க. தேனி ஒரு சிறப்பு மிக்க பூச்சிங்க. அதே போல் அதிலிருந்து பெறக்கூடிய தேனுங்கிறது ஒரு அற்புதமான சத்து நிறைஞ்ச உணவு. தேன் மூட்டு வலி, முடக்குவாதம், தலைவலி மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்குது. இதுபோல் சிறப்பு மிக்க தேனீக்களை தங்களோட வயல்களுக்கு பக்கத்தில் வளர்க்குற மூலமாக அதிக லாபத்தை விவசாயிகள் பார்க்க முடியும். தேனீக்கள் தற்போது பெட்டி முறையில் தான் அதிகமாக வளர்க்கப்படுது. தேனீக்களில் கொசு தேனி, இந்திய தேனி மற்றும் இத்தாலிய தேனிங்கிற இனங்கள் அதிகமாக வளர்க்கப்படுது. தேனீக்களை பெட்டி முறையில் வளர்க்குறதுக்கு தேனி பெட்டிகள் தேவை. அடுக்கு தேனீக்களை செயற்கை முறையில் மரச்சட்டங்கள் உள்ள பெட்டிகளில் கூட வளர்த்துட்டு வரலாம். ஒவ்வொரு மரச்சட்டமும் ஒரு மேல்கட்டை, ஒரு அடிக்கட்டை, 2 பக்கக்கட்டைகளால் இணைக்கப்பட்டிருக்கு. பெட்டிக்குள்ளே தரப்படக்கூடிய இந்த மரச்சட்டங்களில் தேனீக்கள் அடுக்கடுக்காக அடைகளை உருவாக்குது. மரச்சட்டங்களுக்கு இடையும் சுற்றிலும் போதிய இடைவெளி கொடுக்கணும். அப்போதான் தேனீக்கள் அமர்ந்து தங்கள் பணிகளை செய்ய வசதியாக இருக்கும். தேனி இனத்திற்கு ஏற்ற மாதிரியும் தேனீக்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவோட அளவுக்கு ஏற்ற மாதிரியும் தேனி பெட்டிகளை தேர்வு செய்யணும். உருவில் சிறிய இந்திய தேனீக்கள் 7 அல்லது 8 சட்டங்களை கொண்ட பெட்டிகளில் வளர்க்கப்படுது. தேனி வளர்ப்புக்கான இடம் தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுக்காக தேர்வு செய்யப்படக்கூடிய இடத்தை சுற்றிலும் 2 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் தேனீக்களுக்கு மதுரம் மற்றும் மகரந்தம் தரக்கூடிய மரம், செடி, கொடி இதெல்லாம் இருக்கணும். பூச்சி மருந்து அதிகம் பயன்படுத்தக்கூடிய பயிர்களுக்கு பக்கத்தில் தேனீக்கள் வளர்க்கக்கூடாது. ஏன்னா பூச்சி மருந்து தேனியோட மனநிலையை மாற்றி இறக்க செஞ்சிடும். தேனி பெட்டிகளை நிழல்ல கிழக்கு பார்த்து வைக்கணும். ஒரு தேனி பெட்டிக்கு இன்னொரு தேனி பெட்டிக்கும் குறைஞ்சது 4 மீட்டர் இடைவெளி விட்டு தான் வைக்கணுங்க. இதனால வேலைக்கார தேனீகள் இடம் மாறி போறது தவிர்க்கப்படும். தேனி வளர்ப்புக்கு உதவக்கூடிய தேனீக்களை ஏற்கனவே தேனி வளர்க்குறவங்க கிட்ட இருந்தோ தேனி வளர்ப்பு பண்ணையில் இருந்தோ வாங்கிக்கலாம். காலு தேனி பெட்டிகளில் உட்புறமாக உள்ள தேன்மிளகை உருக்கி பெட்டியில் தடவி எள் விதைத்த தோட்டங்களில் பெட்டியை வச்சிங்கன்னா தேனீக்கள் தானே பெட்டியில் அடைஞ்சிரும். தேனீக்கள் பூக்களில் இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை தங்கள் நாக்கால உறிஞ்சி அதோட உமிழ்நீரையும் கலந்து தங்களோட இறைப்பையில் சேமிச்சு வைக்குது. இது கூட்டிற்கு வந்ததும் உமிழ்நீர் கலந்த மதுரத்தை வாய் வழியை உமிழ்ந்து தேனறைகளை சேமிக்குது. இந்த தேன் முதிராத தேன்னு சொல்லப்படுது. தேனீக்கள் தங்களோட இறக்கைகளை கொண்டு விசிறுவதால தேனில் உள்ள நீரோட அளவு குறைக்கப்படுது. இந்த மாதிரி தேன் இயற்கையா பக்குவப்படுத்தப்பட்டு கெட்டிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தேனறையில் மெழுகு மூடிகளால் மூடப்படுது. இப்படி மூடப்பட்ட அறைகளில் இருக்கக்கூடிய தேன் முதிர்ந்த தேன்னு சொல்லப்படுது. தேன் பிரித்து எடுக்கும் கருவி கொண்டு தேனடைகளுக்கு சேதம் ஏற்படாமல் தேனை பிரித்து எடுக்கணும். இதை தகுந்த பாதுகாப்பு முறையில் கொண்டு கட்டுப்படுத்துறதால தேனியோட வளர்ப்பை அதிகரிக்க முடியும். விவசாயிகள் தேனீக்களை அதிக அளவில் வளர்க்கறதால மிகப்பெரிய அளவில் பயிர்களில் மகசூலையும் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் தேனீக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய தேனையும் விற்பனை செஞ்சு கூடுதல் லாபமும் பெறலாம்.